ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெயிலுக்கு என்னதான் வந்து ஃபேன் வந்து ஓடுனாலும், ஏர் ஃப்ளோன்றது வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தமாவே வந்து கிடைக்க மாட்டுது. இதுக்கு ஏதாவது வந்து சொல்யூஷன் கிடைக்காதா அப்படின்னு வந்து பார்க்கும்போது, ஆன்லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா, இது மாரி ஹேண்டியான ரீசார்ஜபிள் ஃபேன்ஸ் வந்து நெறையவே வந்து அவைலபிளா இருக்கு. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் வந்து கிடைக்குது. இது எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வந்து கிடைச்சாலும், இந்த சம்மருக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குமா? இல்லையா? நமக்கு ஒர்த்தியா இருக்குமா? அப்படின்றது தான் இந்த வீடியோல வந்து டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த எல்லா ஃபேன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க 8 மந்த்ஸ்க்கு மேல வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கோம். அதனால வாங்குன புதுசுல இருந்த பெர்ஃபார்மன்ஸே வந்து கிடைக்குதா? இல்ல அத விட எஃபிஷியன்சி வந்து கம்மியா இருக்கா? இல்லையா? அப்படின்றது தான் டீட்டெயிலா இந்த வீடியோக்குள்ள வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த JY சூப்பர் ஃபேன பத்தி பார்த்துடலாம். கீழ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பிராண்டிங் வந்து சூப்பராவே வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. JY சூப்பர் ஃபேன் அப்டின்ட்டு. அதுக்கப்புறம் 2 பட்டனும் வந்து குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லைட்டுக்கு. செகண்ட் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன், ஆஃப் ஃபேன் ஸ்பீடையும் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பேக் சைடு மொத்தம் 3 போர்ட் இருக்கு. 2 போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்புட்டு, 1 போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அவுட்புட்டு. பாட்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரீசார்ஜபிள் பேட்டரீஸும் வந்து குடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு வந்து இது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சு, ஒர்க் ஆவுது அப்படின்றத டீட்டெயிலா வந்து பேசலாம். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இந்த பஜாஜோட ரீசார்ஜபிள் ஃபேன் பத்தி பார்த்துடலாம். இதனுடைய ப்ளஸ்ஸே வந்து பார்த்தீங்கன்னா, ஹரிசான்டலா 360 டிகிரி வந்து நம்மளால வந்து ரொட்டேட் பண்ணிக்க முடியும். அதே மாரி வெர்டிகலாவும் 360 டிகிரி வந்து ரொட்டேட் பண்ணிக்க முடியும். இவ்ளோ ப்ளஸ் இருக்கிறதுனால நம்ம எந்த ஆங்கிள் வேணாலும் வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம இது வந்து கிளிப்பும் வந்து குடுத்ததுனால, இது மாரி நம்ம டேபிள் டாப்ல வச்சு எங்க வேணாலும் வந்து கிளிப் பண்ணிட்டு, எந்த ஆங்கிளுக்கு வேணாலும் நம்மளால வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து ஒரு சூப்பர் அட்வான்டேஜா இருக்கு இந்த ஃபேனுக்கு. பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் வந்து குடுத்துருக்காங்க. பவர் பட்டனும் வந்து குடுத்துருக்காங்க. இதுலயே அந்த ஸ்பேனோட ஸ்பீடும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் பண்ணிக்க முடியும். அப்புறம் எல்இடி இண்டிகேஷன் லைட்டும் வந்து குடுத்துருக்காங்க. அடுத்து இந்த கீக் ஏரோட GF2 மாடல் ரீசார்ஜபிள் ஃபேன வந்து பார்த்துடலாம். இதில கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாண்ட் வந்து குடுத்துருக்காங்க. அதிலேயே நம்மளால வந்து சார்ஜும் வந்து பண்ணிக்க முடியும். மைக்ரோ யூஎஸ்பி தான் இதுவும். டைரக்ட்டாவும் இதுலயும் நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். இந்த பவர் பட்டன வந்து யூஸ் பண்ணி நம்மளால வந்து ஆன், ஆஃபும் வந்து பண்ணிக்க முடியும். அதே சமயத்தில 5 மோடு வரைக்கும் ஸ்பீட வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கவும் முடியும். கீழ இருக்கிற இந்த லைட் இண்டிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் 4 இருக்கு. எந்த லெவலுக்கு வந்து அந்த பவர் பேங்க்ல வந்து சார்ஜ் இருக்கு அப்படின்றத இண்டிகேட் பண்றதுக்காகவும், சார்ஜ் பண்ணும்போது இண்டிகேட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதனோட அட்வான்டேஜே வந்து பார்த்தீங்கன்னா, இத நம்ம பவர் பேங்க்கா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோனுக்கு சார்ஜ் பண்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பேட்டரியோட கெப்பாசிட்டிலாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் சைட் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி தான் இருக்கு. அடுத்து இந்த கீக்கியோட கியூட் பியர் டைப் ரீசார்ஜபிள் ஃபேன் வந்து பார்த்துடலாம். இதனுடைய டிசைன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பார்க்கறதுக்கே வந்து கியூட்டா தான் இருக்கு. ஒரு டேகும் வந்து குடுத்ததுனால நம்மளால வந்து ஹேங் பண்ணிக்கவும் முடியும். அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் வந்து குடுத்துருக்காங்க. ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, ஆன் ஆஃப் ஸ்விட்ச்சு. அதே சமயத்தில 2 மோட் வரைக்கும் ஸ்பீட வந்து இன்கிரீஸும் வந்து நம்மளால வந்து பண்ணிக்க முடியும். இப்போ ஒவ்வொரு ஃபேனோட பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டும், ஏர் ஃப்ளோ டெஸ்ட்டும் வந்து பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இந்த JY சூப்பர் ஃபேனு. மைக்ரோ யூஎஸ்பி போர்ட்ல வந்து சார்ஜ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, ரெட் கலர் லைட் வந்து இண்டிகேஷன் ஆவுது. ஆன் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, ஃபேன் வந்து திடீர்னு வந்து ரன் ஆச்சு. ஆனா, வாங்கி 2 வீக்ஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேன் வந்து ஒர்க்கே ஆகல. திடீர்னு வந்து ஒர்க் ஆகும், திடீர்னு வந்து ஒர்க் ஆகாது. அதனால இது வந்து ஒரு பிலோ ஆவரேஜான ப்ராடக்ட் அப்படின்ற மாரி தான் நம்ம வந்து ரிவ்யூ வந்து பண்ணியிருப்போம். ஆ கீழ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரீசார்ஜபிள் பேட்டரீஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டு, டைரக்ட்டாவே வந்து நம்ம வந்து சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணி பார்ப்போம். ஏன்னா பேட்டரி வந்து வீக் ஆகிருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட் வந்து இருந்தது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இது மாரி டைரக்ட்டா சார்ஜ் பண்ணும்போதும் ஃபேன் வந்து ரன் ஆகல. அப்போ வந்து இது வந்து ஒழுங்கா வந்து ஒர்க் ஆகல இந்த ஃபேனு. லைட் மட்டும் பார்த்தீங்கன்னா, பிளிங்க் ஆகுது. அதனால இது வந்து ஒரு பிலோ ஆவரேஜான ப்ராடக்ட் தான். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இந்த பஜாஜோட ரீசார்ஜபிள் ஃபேனு. மைக்ரோ யூஎஸ்பி போர்ட்ல வந்து சார்ஜ் போட்டோனே லைட் இண்டிகேஷன் வந்து காட்டுது ஆரஞ்சு கலர்ல. கம்ப்ளீஷன் அப்போ கிரீன் கலர் வந்து காட்டும். இப்போ பவர் பட்டன் வந்து ஆன் பண்ண உடனே 3 ஸ்பீடு வந்து வச்சாச்சு. சார்ஜிங்ல இருக்கு. ஏர் ஃப்ளோ டெஸ்ட்ன்னு வந்து பண்ணும்போது, அந்த டேபிளோட டிஸ்டன்ஸ் விட கொஞ்சம் பின்னாடி போற அளவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏர் ஃப்ளோ நல்லாவே இருக்கு. அது இங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் மோட்ல. இப்போ நம்ம சார்ஜ வந்து ரிமூவ் பண்ணிட்டு பேட்டரி மோட்ல வந்து ஆப்பரேட் பண்ணும்போது, அந்த ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா, ஏர் ஃப்ளோ வந்து நல்லா இருக்கு. இதனுடைய அட்வான்டேஜே வந்து பார்த்தீங்கன்னா, கிளிப் பண்ணிட்டு எந்த ஆங்கிள் வேணாலும் நம்மளால வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா, வெர்டிகலாவும், ஹரிசான்டலாவும் நம்மளால வந்து ரொட்டேட் பண்ணிக்க முடியும் 360 டிகிரி வரைக்கும். இது எதுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பேட்டரிய வந்து ரிமூவ் பண்றதுக்காக வந்து கழட்டிட்டு இருக்கோம். எதுக்காக அப்படின்னா, இந்த பஜாஜோட ரீசார்ஜபிள் ஃபேன் இண்டிவிஜுவல் ரிவ்யூல வந்து நம்ம வந்து ஒரு ப்ரோ வந்து கமெண்ட் பண்ணியிருப்பாரு. சார்ஜிங் மோட்ல வந்து ஃபேனோட ஸ்பீடு வந்து சூப்பராவே இருக்கு. அதுவே பேட்டரி மோட்ல வந்து ஸ்லோவா தான் இருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்லியிருப்பாரு. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. பேட்டரிய வந்து ரிமூவ் பண்ணிட்டு டைரக்ட்டாவே வந்து யூஸ்
பண்ணலாம். ஏன்னா பேட்டரி வந்து வீக் ஆயிடும் அப்படின்றதுக்கு மாரி நம்ம வந்து ரிப்ளை பண்ணியிருப்போம். அத எப்படி கழட்டணும் அப்படின்ட்டு வந்து கேட்டிருப்பாரு. அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து கழட்டிட்டு இருக்கோம். பேட்டரிய வந்து இப்ப ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த மைக்ரோ யூஎஸ்பி போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சார்ஜ் போட்டு, இப்போ அந்த பவர் பட்டன வந்து பிரஸ் பண்ணி, ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ ஆன் பண்றோம். 3 மோடு வரைக்கும் ஸ்பீடும் வந்து வச்சாச்சு. சூப்பராவே வந்து பார்த்தீங்கன்னா, ஏர் ஃப்ளோ வந்து நல்லாவே இருக்கு. அப்ப டைரக்ட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டரி வீக் ஆயிடும் அப்படின்னு ஒரு ஃபீல் பண்றவங்க, டைரக்ட்டாவே வந்து இது மாரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த கீகேரோட GF2 ரீசார்ஜபிள் ஃபேன் வந்து பார்த்துடலாம். அ சார்ஜிங் இண்டிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு 4 லைட் எரிஞ்சுட்டு, அதுக்கப்புறம் எந்த லெவல்ல சார்ஜ் இருக்கோ, அங்க மட்டும் பிளிங்க் ஆகும். இந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பராவே இருக்கு ஏர் ஃப்ளோ. இன்னொரு அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, இத நம்ம பவர் பேங்க்காவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோனுக்கு வந்து சார்ஜும் வந்து போட்டுக்க முடியும் அர்ஜென்ட்டான டைம்ல. ஒரு டூயல் பர்ப்பஸ் மாரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த கீக்கியோட பியர் டைப் மாடல் ரீசார்ஜபிள் ஃபேன் வந்து பார்த்துடலாம். சார்ஜ் பண்ண உடனே ரெட் கலர்ல வந்து லைட் இண்டிகேட் ஆகுது. கம்ப்ளீஷன் அப்போ வந்து கிரீன் கலர் வந்து காட்டும். இதுல மொத்தம் வந்து 2 மோடு வந்து ஸ்பீடு வந்து இருக்கு. இந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏர் ஃப்ளோ வந்து நல்லாருக்கும். ஒரு ஃபுல் ஹேண்ட் டிஸ்டன்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பிலோ ஆவரேஜா தான் இருக்கு. இது மாரி மேக்கப் போடுறதுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹேண்டியான ரீசார்ஜபிள் ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். அப்போ ஓவராலா இதுல எது பெஸ்ட்டுன்னு வந்து பார்க்கும்போது, இந்த கீக் ஏரோட GF2 மாடல் வந்து பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் வெர்ஷனா இருக்கும். சென்னை ஃப்ளட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது. பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு வரைக்கும் நல்லா தான் இருக்கு. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இந்த பஜாஜ் பிக்மியோட ரீசார்ஜபிள் ஃபேன் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். ஆனா சார்ஜ் மோட்ல செம்ம ஸ்பீடா இருக்கும். பேட்டரி மோட்ல சுமாரா தான் இருக்கும். அதனால இது வந்து செகண்ட் பிளேஸ் தான். தேர்ட் பிளேஸ் இந்த கீக்கியோட பியர் டைப் மாடலு. பஜாஜ் அளவுக்கு வந்து ஏர் ஃப்ளோ வந்து இருந்தாலும் பேட்டரி மோட்ல, இருந்தாலும் அந்த டிஸ்டன்ஸ் வைஸ் வந்து பார்க்கும்போது பஜாஜை விட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பிலோ ஆவரேஜான ப்ராடக்ட் தான். வாங்குனா 2 வீக்ஸ்லயே வந்து ஒர்க்கே ஆகல. இப்போ இந்த எல்லா ரீசார்ஜபிள் ஃபேன்ஸோட பிரைஸ் வந்து பார்த்துடலாம். இந்த கீகேர் GF2 ரீசார்ஜபிள் ஃபேனோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 1599க்கு வந்து வாங்கியிருந்தோம். இந்த பஜாஜ் பிக்மியோட ரீசார்ஜபிள் ஃபேனோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 1098க்கு வந்து வாங்கியிருந்தோம். இந்த பியர் மாடல் ரீசார்ஜபிள் ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா, 669க்கு வந்து வாங்கியிருந்தோம். இந்த JY சூப்பர் ஃபேன் இல்லனா பைசோம் ரீசார்ஜபிள் ஃபேன வந்து பார்த்தீங்கன்னா, 899க்கு வந்து வாங்கியிருந்தோம். இந்த ஒவ்வொரு ரீசார்ஜபிள் ஃபேன்ஸோட பேட்டரி கெப்பாசிட்டிய வந்து டீட்டெயிலா வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இண்டிவிஜுவல் ப்ராடக்ட் ரிவ்யூ வந்து செக் பண்ணுங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இந்த 8 மந்த்ஸ்க்கு அப்புறம் இந்த பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கும்போது, கீக் ஏரும் அந்த கீக்கி பியர் டைப் மாடலும் வந்து பார்த்தீங்கன்னா, எந்தவித மாற்றமும் இல்ல. நல்லாவே வந்து ஒர்க் ஆகுது. அதுவே இந்த பஜாஜ் பிக்மி வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டரி வந்து வீக் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட்டு குடுத்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கிடைக்கலன்னு தான் வந்து சொல்லலாம். ஒரு 1/2 அன் ஹவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு வந்து பேட்டரி மோட்ல வந்து ரன் ஆகுது. இந்த பைசம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேஸ்ட்டான ப்ராடக்ட் தான். இந்த எல்லா ரீசார்ஜபிள் ஃபேன்ஸோட ப்ராடக்ட் லிங்க்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஆட் பண்ணியிருக்கோம். வேணும்னா வந்து செக் பண்ணி பாருங்க. இது மாரி இன்ட்ரஸ்டிங்கான ஹோம் அண்ட் கிச்சன் சம்மந்தமான ப்ராடக்ட் அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணுமா? சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.